பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சாசனா அவர்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னும், அவங்களுக்கு செக்கப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. சாசனா அவர்களுக்கு என்ன ஆச்சு? எதனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கப் பண்ணாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாசனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 9 வாரங்கள் இருந்திருக்காங்க. கடந்த வாரம் தான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது டோட்டலாவே மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க தான் ஒரு வேகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வீட்ல இருந்தாகணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள தவிர்த்து, அங்க இருக்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால சாப்பிட்டுருந்தாங்க. தொடர்ந்து ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படிங்கிறது டோட்டலி சேஞ்ச் ஆகியிருந்துச்சு. எப்ப வந்து அவங்க தூங்குவாங்க, எப்ப முழிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படிங்கிறது டோட்டலாவே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருந்துச்சு. இந்த மாரி ஏராளமான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறையிலிருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாறியிருக்கு. 1 நாள் 2 நாள்னாலே நமக்கு பயங்கரமா இருக்கும். இதுல 63 நாட்கள் அவங்க இதே லைஃப் ஸ்டைல தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது தொந்தரவு இருக்கா? ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அவங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. அதே மாரி பிக் பாஸ் வீட்ல இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. அதனால இவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ண போயிருக்காங்க. மேலும் நெறைய நேரம் வந்து அவங்க சரியா சாப்பிடல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதனால இவங்களோட உடம்புல தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்கா? இல்ல இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட வெயிட்ட அவங்க இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் ஏராளமான விஷயங்களுக்காக மட்டும் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாமா. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே போன உடனேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு செக்கப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர்ஸ் ஃபுல்லாவே செக்கப் பண்ணி பார்த்துட்டு மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க சரியா சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது அப்படின்னு. அதுக்காக நீங்க நல்ல சாப்பாடு குடுத்து, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அவங்க நல்லபடியா குணமாகிருவாங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் சமீபத்தில திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சிருக்க விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. கன்னட சினிமாவோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்கள்ல ஒருத்தர் தான் சிவராஜ்குமார். இவரு பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஜெயிலர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல நடிச்சதன் மூலியமா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருந்துச்சு. அந்த படத்த தொடர்ந்து அவரு தனுஷ் அவர்கள் கூட நடிச்சிருந்தாரு. அண்ட் சோலோவா, ஹீரோவா பண்ணலாம்னு ஐடியால இருந்த டைம்ல தான் அவருக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருந்துச்சு. இப்ப வரைக்கும் சிவராஜ்குமார் அவர்கள் அத பத்தி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுக்க கிடையாது. ஆனா, அவருக்கு இப்ப வரைக்கும் அந்த நோய் கண்டறியப்படல அப்படின்னும், அதற்கான ஒரு சில சிம்ப்டம்ஸ் மட்டும் இருக்கு. அதற்காக அவரு அமெரிக்கா போக போறாரு அப்படிங்கிற மாரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை எடுத்திருக்க ஃபோட்டோஸ் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சம்பிரதாயத்துக்காக போயிட்டு மொட்டை போட்டிருந்தாங்களா? இல்ல அவருக்கு அந்த நோய் இருக்கு, அது குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்க போய் மொட்டை போட்டிருக்காங்களா? அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ சிவராஜ்குமார் அவர்கள் நல்லபடியா அந்த நோயிலிருந்து குணமாகி மீண்டும் சினிமாவுல நடிச்சு நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.